சுகமே சொல்க குரு வாழ்க குரு நாமம் வாழ்க குருவே சரணம் குருவே துணை. நான் உங்க எம்ஆர்சி பேசுறேன். இன்னைக்கு பஞ்சபட்ச சாஸ்திரத்துல அதிகார பட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி பார்க்கலாங்க. அதிகார பட்சினா என்ன? அன்றைய நாள் அதிகாரம் செலுத்தக்கூடிய பட்சி, பவர்ஃபுல்லான பட்சி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமைகளிலும் ஒரு பட்சி அதிகாரமா வேலை செய்யும். பகல் பொழுது, இரவு பொழுது. பகல் பொழுதுல ஒரு பட்சி அதிகார பட்சியா வரும், இரவு பொழுதுல வேற பட்சி அதிகார பட்சியா வரும். ஓகேங்களா? எந்த பட்சி அந்த நாளில் அதிகாரம் செலுத்தோ அந்த பட்சி ரொம்ப பவர்ஃபுல்லான பட்சின்னு அர்த்தம். வல்லூர் ஒரு நாள் பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அந்த நாளுடைய அதிகாரம் ஃபுல்லாக வல்லூர்கிட்ட இருக்கும். மயில் அதிகார பட்சியாக வந்துச்சு அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாக மயிலுடைய கை ஓங்கி இருக்கும். மயில் பறவை, மயில் பற்றி சொல்லக்கூடிய ஆட்களுடைய கை ஓங்கி இருக்கும். பகலுக்கு ஒரு மாதிரியும் இரவுக்கு ஒரு மாதிரியும் இருக்கும். ஏன்னா பகலும் இரவும் தனித்தனி. பகலுக்கு ஒரு மாதிரியும் பட்சி ஆட்சி செய்யும், அதாவது அதிகாரம் செலுத்தும். இன்னொரு பட்சி இரவு பொழுதுல அதிகாரம் செலுத்தும். மாறி தான் இருக்கும். அதே மாதிரி வளர்பிறை தேய்பிறைன்னு ரெண்டு விஷயம் இருக்குது. வளர்பிறையில் வரக்கூடிய கிழமைகளில் சில பட்சிகள் 2 நாள் பகல் பொழுதுல ஆட்சி செய்யும், சில பட்சி இரவு பொழுதுல 2 நாள் ஆட்சி செய்யும். வளர்பிறையில் இந்த 2 நாள் ஆட்சி செஞ்சு பார்த்தீங்களா, அதாவது அதிகாரம் வச்சு பார்த்தீங்களா, அது பார்த்தீங்க அப்படின்னா தேய்பிறையில் ஒரு நாள் மட்டும் வேலை செய்யும். ஸோ அதனுடைய அட்டவணையை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோங்க. அதிகார பட்சி எந்தெந்த கிழமைகளில் எந்தெந்த பட்சி அதிகாரமாக வருது, பகல் பொழுதுல எப்படி வருது, இரவு பொழுதுல எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த அட்டவணை கொஞ்சம்